மியூச்சுவல் ஃபண்ட்லயும், பிஎம்எஸ்லயும் சேம் அளவு ரிஸ்க் தான் இருக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ் மட்டும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் பிஎம்எஸ்ல அதிகமா கிடைக்குது. நான் கொஞ்சம் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்துட்டு ஏன் இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்? அதான் நம்மளே சொன்ன மாதிரி தான், ரிஸ்க் அதிகமாக எடுத்தால் ரிவார்டு நல்லா வரும். நம்மளுக்கு ரிவார்டு நிறைய வேணும்னா வி ஷுட் பி ரெடி டு டேக் ரிஸ்க். எப்படி நம்ம சைக்கிளில் ஓட்டும் போது ஃபஸ்ட்டு ஓட்டும் போது பேலன்ஸ் கிடைக்காது, பயந்துருவோம், பயமாக இருக்கும், விழுந்துருவோமான்னு. விழுந்ததுக்கப்புறம் வி வில் பி ஏபிள் டு மேனேஜ். த சேம் திங்ஸ் ஹேப்பன்ஸ் வித் இயர். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருக்கிறதுக்காக தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வரீங்க. கொஞ்ச நாள் போகுது, கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆனவொடனே சரி மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு புரியுது, சரி எஃப்டியை விட அதிகமாக ரிட்டர்ன் வரும், போஸ்ட் ஆஃபீஸோட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரும், இந்த ஸ்டோரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ அதை விட அதிகமான ரிட்டர்ன் கிடைக்குதுன்னும் போது ஏன் நம்ம எடுத்துக்கக்கூடாது? ரிஸ்க்குன்னு இறங்கியாச்சு, எதில் எடுத்தாலும் ஒரே ரிஸ்க் தான். இந்த பக்கம் ஒரே ரிஸ்க் தான், அந்த பக்கம் ஒரே ரிஸ்க் கார்பஸ் தான். பெருசு இல்ல சார். இப்ப நான் எஸ்ஐபியை பிரிச்சு போடுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல 50 லட்சம் கொண்டு பிஎம்எஸ்ல போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாம், கரெக்டு தான். நான் இருக்கேன் இல்லை, நான் சொல்ல மாட்டேன். த திங் இஸ் அந்த இடத்துல போயிட்டு நம்ம போயிட்டு ஒரு விதமான எந்த மாதிரி தீமேட்டிக்கான ஃபண்ட்ஸ் வேணும் நம்ம தான் சூஸ் பண்ணணும். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்பான போர்ட்ஃபோலியோ மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் 370க்கு மேலே பொட்டிக்ஸ் இருக்காங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். பிஎம்எஸ் பொட்டிக், இது வந்து ப்ரைவேட் பொட்டிக்னு சொல்லுவோம். ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் வச்சிருக்காங்க பிஎம்எஸ். அட் சேம் டைம் ப்ரைவேட் பொட்டிக்ஸும் வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 370க்கும் மேலே. நான் சொல்கிறது 2 இயர்ஸ் பேக் டேட்டா. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 400+ ஆயிருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்து உள்ளுக்குள்ள இங்கே ஃபண்டு மேனேஜ் பண்ணுறாங்க. இது வந்து HNI கிளைண்ட்ஸாக இருக்கலாம், NRI கிளைண்ட்ஸாக இருக்கலாம், ரீட்டைலர்ஸாக இருக்கலாம். நான் என்ன சொல்ல வருவோம்னா, நம்ம எப்போயும் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 5 ஃபண்டாக பிரிப்பாங்க. 50 லட்சத்தை வந்து 5 ஃபண்டாக பிரிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பிரிக்க முடியாது, ஒரே ஃபண்ட் ஒரே பிஎம்எஸ் ஃபண்டாக தான் போட முடியும்.